ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயித்து காட்டுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால ஏழை மக்கள் நடுத்தர மக்களோட பார்வையெல்லாம் கவரிங் நகைகள் பக்கம் விழுந்திருக்கு. அதனால் இப்போ இந்த தொழிலுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டில் இந்த பிஸ்னஸ் சூடு பிடிச்சிட்ருக்கு. அதனால் இந்த கவரிங் நகை பிஸ்னஸை தாராளமாக நம்ம செய்யலாம். இந்த பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் ரொம்ப அதிகம். மாதம் 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் இங்கே சம்பாதிக்கிற மாதிரி உள்ள ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிஸ்னஸை வீட்டில் இருந்தும் பண்ணலாம், அல்லது ஏதாவது கடை நீங்கள் வாடகைக்கு எடுத்தும் பண்ணலாம். பார்க்குற இடம் நல்ல மெயினான இடத்துல, ஸ்கூல், காலேஜ், பஸ் ஸ்டாண்ட் இது பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த பிஸ்னஸை உங்கள் ஊரில் வேறு யாராவது செய்கிறாங்களா, அவங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இதை நீங்கள் சின்னதாக செய்ய போகிறீங்களா அல்லது பெருசாக செய்ய போகிறீங்களான்னு அதை பொறுத்து தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. சின்ன பிஸ்னஸாக செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 10,000லேருந்து 50,000 வரைக்கும் ஆகும். பெரிய ஷோரூம் மாதிரி நீங்கள் வச்சு நடத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஆகும். இந்த கவரிங் நகைகளை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம். மேனுஃபேக்சர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் திருச்சி, சிதம்பரம் இதை மாதிரி இடங்கள்ல எல்லாம் மேனுஃபேக்சர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கிக்கலாம். அல்லது சென்னை, மதுரை இதை மாதிரி இடங்கள்ல எல்லாம் நிறைய ஹோல்சேல் கடைகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குகிற நகைகள் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நியூ கலெக்ஷனாக வாங்கிக்கணும். ஏன்னா ஓல்டு மாடல்லாம் இப்போ உள்ள பெண்கள் விரும்ப மாட்டாங்க. புதுசாக என்ன டிசைன் இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நகைகள் அதிகமாக வாங்காமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. மக்கள் எந்த மாதிரி டிசைனை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதிகமாக வாங்கிக்கோங்க. ஏன்னா சில கடைகளில் நகைகள் விற்கலைன்னா ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க. அதனால அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, கவரிங் நகைகள் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். சீக்கிரம் கருத்து போயிடக்கூடாது. பலபலன்னு தரமாக இருந்தால் தான் கஸ்டமர் உங்கள் கடையை தேடி வருவாங்க. கஸ்டமர் நிறைய வரணும்னா ஃபெஸ்டிவல் சமயத்தில் ஏதாவது ஆஃபர் நீங்கள் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பிஸ்னஸில் 50% 75% உங்களுக்கு லாபம் கிடைக்கிற சூப்பரான ஒரு பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை விளம்பரப்படுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரீச் கிடைக்கும். சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலெல்லாம் உங்கள் நகைகளை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மூலமும் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கவரிங் நகை பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி. அடுத்தது ஒரு சூப்பரான பிஸ்னஸில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.